வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல கர்மா காலிங் அப்படின்ற வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்கமான சஸ்பென்ஸ் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஆல்ரெடி இந்த வெப் சீரிஸ்ல ஒரு பார்ட்டை போட்டிருக்கோம். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா தான் உங்களுக்கு கதை புரியும். இது வரைக்கும் பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பா பாருங்க. இப்போ எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நீங்க போடுற லைக் மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா இந்த சீரிஸோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். 4th எபிசோடோட ஸ்டார்டிங் சீனே நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. அப்பா கூட இவங்க சின்ன வயசுல விளையாண்டாங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோயின் தயான்ற ஒரு லேடி கிட்ட தான் வந்திருக்காங்க. இந்த லேடியை பொறுத்த வரைக்கும் கையை பார்த்தே அவங்கள பத்திலாம் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. ஹீரோயின் இருக்காங்கல்ல, என்னோட பேரண்ட்ஸ் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி பொய்யெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த தயான்ற லேடியோ ஆமா சாமி எல்லாம் போடுறாங்க. இவங்க ஃபேக் தான் போல. ஹீரோயின் ஒரு பிளானோட தான் இங்க வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, அந்த அகான் என்ன நெருங்கி கிஸ் பண்ண வரும்போதெல்லாம் நான் கொஞ்சம் அன்னீசியா ஃபீல் பண்றேன், இது எப்படி ஓவர் கம் பண்றது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. இந்த தயாமாவும் சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி சில விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு கேமரால ரெக்கார்ட் ஆகுது. இப்ப ஹீரோயின் இங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. தயா தான் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்றாங்க போல. இப்ப அந்த வீடியோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் இருக்காங்க பாத்தீங்களா, முசில் வீடியோவை லீக் பண்ணி விட்டுருவாங்க. அதனால முசிலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டிருக்கு. இதனால கௌஷல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த இடத்த போய் அவனுக்கு சப்போர்ட்டிவா இருக்க போறேன், நான் மும்பைக்கு கிளம்புறேன்னு சொல்லிட்டு சரின்ற மாதிரி இந்திராவும் இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. இந்திராவை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஆக்ட்ரஸா இருந்திருப்பாங்க. இவங்க கோ ஆக்ட்ரஸா ஒருத்தங்க இருந்திருப்பாங்கல்ல, அவங்க ஒரு பார்ட்டிக்கு வர போறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க பார்ட்டிக்கு வரும்போது நீ டீசென்ட்டா ட்ரெஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி பொண்ணு மீரா கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சரிமா அப்படின்ற மாதிரி இவங்களும் கேட்டுக்கிறாங்க. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா, அகான் கூடயும் கிறிஷ் கூடயும் சேர்ந்த மாதிரி கேம் எல்லாம் விளையாடி முடிச்சிருக்காங்க. அகான் என்ன சொல்றாருன்னா, ப்ராப்பர் டேட்டா நம்ம இன்னும் பண்ணல, ஒரு நாள் உன்னோட வீட்டுக்கு வரேன், நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இவங்களும் சரின்னு ஏத்துக்கிறாங்க. இப்ப இந்த ரெண்டு பசங்களை நமக்கு காட்டுறாங்க. அப்பா இறந்து போயிட்டார்ல, அவரோட திங்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. அம்மா சம்பந்தப்பட்ட திங்ஸ் தான் வச்சிருக்காரு. இவங்க ரெண்டு பேருமே சின்ன பசங்களா இருக்கும் போதே அம்மா விட்டு போயிருப்பாங்க. அம்மா யாரு என்னன்னு இவங்களுக்கு சரியாலாம் தெரியாது. அப்பா மாதிரியே இந்த கஃபேவை ரன் பண்றதுல தம்பிக்கு சுத்தமா விருப்பம் கிடையாது. இதை வித்துறலாம் அப்படின்ற மாதிரிலாம் யஷ்வந்த் கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு இந்திராவை காட்டுறாங்க. இந்திரா தயாவை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காங்க. தயா கிட்ட அடிக்கடி குடும்ப பிரச்சனையெல்லாம் சொல்லி சொல்யூஷன் கேட்பாங்க போல. அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்திரா பேசிட்டு போறாங்க பாத்தீங்களா. இந்த வீடியோலாம் ஹீரோயின் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கையில இந்த வீடியோ எப்படி வந்தது அப்படின்றது நமக்கு தெரியல. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக்கா காட்டுறாங்க. இவங்க அப்பா ஜெயில இருக்கும் போது இவங்க ஒரு ஓம்ல தான் இருப்பாங்க. அந்த ஓம்ல வார்டன் மாதிரி இந்த தயான்ற லேடி தான் இருந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அப்பாவை பத்தி கேக்குறா. உன் அப்பாவை பத்தி மட்டும் கேட்காத, உன்னோட அப்பா நார்மல் ஆள் கிடையாது, ரொம்ப மோசமானவர் அப்படின்ற மாதிரி இவங்க தான் சொல்லியிருப்பாங்க. இந்த விஷயத்தெல்லாம் பிரசன்ட்ல ஹீரோயின் யோசிச்சு பார்த்து கோவப்படுறாங்க. ஹீரோயினோட அடுத்த டார்கெட் தயாமா போல. தயாமாவை எப்படி காலி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்காங்க. தயாமாவை வச்சு ஒரு ப்ரோக்ராம் பண்ற மாதிரி தான் இந்திரா பிளான்லாம் போட்டிருப்பாங்க. இப்ப ஹீரோயின் வீட்டுக்கு வந்திருக்கிறத பாக்குறாங்க. எதுக்காக வந்திருக்கேன்னு கேக்குறாங்க. நான் அகானை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாங்க. அகானை வீட்டுக்கு இன்வைட் பண்றதுக்காக தான் இவங்க இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஆனா அகான் குளிச்சிட்டு இருக்காரு. கிறிஷ் தான் இவங்க கிட்ட பேசுறாரு. அவன் வர லேட் ஆகும், என்கிட்டயே விஷயத்த சொல்லுங்கன்னு கேக்குறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு 8 மணிக்கு என்னோட வீட்டுக்கு வந்துட சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. சரி நான் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு இப்ப சத்தம் கேட்டு அகானா வெளியே வராரு. என்னாச்சுன்னு கேக்குறாரு. டின்னருக்காக நீங்க பிளான் பண்ணிருந்தீங்களாமே, இன்னைக்கு வேணான்ற மாதிரி தான் சொல்லிட்டு போறா அப்படின்ற மாதிரி கிறிஷும் போய் சொல்லிட்டாரு. அதனால அவர் திரும்பி குளிக்க போயிடுறாரு. அவன் கிராஸ் செக் பண்ணி தெரிஞ்சு கூடாதுன்னு கிறிஷ் நினைக்கிறாரு. அதனால அகானோட போனை எடுத்து இவர் ஒளிச்சு வச்சிருக்காரு. என்னோட பையனை பாத்துக்கோன்ற மாதிரி இந்திரா சொன்னாங்கல்ல, அதனால தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காரு போல. அப்படியே கட் பண்ணி நமக்கு கானோ யஷ்வந்தோ பேசிட்டு இருக்கிறத காட்டுறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த வழியா ஹீரோயின் வராங்க. நார்மலா கான் கிட்ட பேசுறாங்க. பக்கத்துல இருக்கிறதுனால இவரை பார்த்தும் பேசுறாங்க. சரி நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. யஷ்வந்த் கானை பார்த்து என்ன சொல்றாருன்னா, என்னன்னு தெரியல, என்னோட நாய்க்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நல்லா யோசிச்சு சொல்லு, உன் நாய்க்கு மட்டுமா பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி கானும் கேட்கிறாரு. இவரை லவ் பண்றது கானுக்கு புரியுது, இவருக்குமே லவ் பண்றது தெரியுது. லைட்டா வெக்கப்பட்டு சிரிக்கிறாரு. மீரா இருக்காங்க பாத்தீங்களா, டேஷ் கிட்ட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காங்க. நடக்க போற ஃபங்க்ஷனை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா இந்திரா வந்து போனை புடிங்கிடுறாங்க. போன்ல டேஷ் இருக்கிறத பாக்குறாங்க. அவர் ஏலன்னு தெரியும்ல, அதனால உள்ளுக்குள்ள லைட்டா ஷாக் ஆகுறாங்க. நான் ரெடியாக சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி பொண்ணு மேல கோவப்படுறாங்க. பொண்ணு எதுவுமே கண்டுக்காம வேகமா போனை பிடிங்கிட்டு அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறா. இந்த மாதிரி ஈவென்ட்ஸ்ல நீ எல்லார்கிட்டயும் பேசும்போது உனக்கு கான்டாக்ட்லாம் கிடைக்கும், அதுக்காக தான் அம்மா சொல்றாங்க, அம்மா சொல்ற மாதிரி நடந்துக்கோன்னு சொல்லிட்டாரு. இவங்களும் சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஏத்துக்கிறாங்க. ஹீரோயின் அகானா வர சொன்ன டைமை தாண்டி போயிருது. கால் பண்ணலான்னு பார்த்தா கால் போய்கிட்டே இருக்கு, அவர் எடுக்கவே மாட்டாரு. ஏன்னா கிறிஷ் சைலண்ட்ல போனை போட்டுருப்பாரு. இவங்களும் சமையல் வேலையை பார்க்கலான்னு பாக்குறாங்க. அப்பாக்கு ஒரு டிஷ் ரொம்ப பிடிக்கும், அதை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா யஷ்வந்த் தான் நார்மலா பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. இவங்களும் பேசி அனுப்பிடலான்னு பாக்குறாங்க. அப்பதான் இவங்க ரெடி பண்ண டிஷ் கருகிறது இவருக்கு தெரியுது. அது கருகிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அந்த இடத்துக்கு வந்து கருகுனதெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க.
இவங்க சின்ன பசங்களா இருக்கும் போது சேர்ந்துலாம் அந்த டிஷ்ஷை சாப்பிட்டுருப்பாங்க. அதை பத்தி இவரும் யோசிச்சு பாக்குறாரு. நான் வேணா உங்களுக்கு சமைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்றாரு. ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி சமையல் வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர வேணாம்னு சொல்லிட்டா அப்படின்ற பார்த்தானே கிறிஷ் சொன்னாரு. அதை மீறியும் அகான் இந்த இடத்துக்கு வராரு. இவங்க பேசி சிரிக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி இங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. இப்ப மீரா இருக்காங்க பாத்தீங்களா, அம்மா சொன்ன மாதிரியே இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துடுறாங்க. இப்ப இந்த ஃபங்க்ஷன்ல ஜாலியா வீடியோ மாதிரிலாம் எடுத்துட்டு இருக்காங்க. நீங்க எனக்கு நல்லதுதான் பண்றீங்கன்னு இப்பதான் எனக்கு தெரிய வந்தது அப்படின்ற மாதிரிலாம் நல்ல விதமா பொண்ணு பேசுறா. இதனால அம்மாவும் சந்தோஷமா பொண்ணை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. கௌஷலை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஆறுதல் சொல்ல போறேன்னு தானே சொன்னாரு. ஆனா டாலியை பாக்கிறதுக்காக வந்திருக்காரு. இவர் காசை போட்டு டாலிக்காக ஒரு வீடை தான் ஏற்பாடு பண்ணி தந்திருக்காரு. அங்கதான் மீட் பண்றதுக்காக வந்திருக்காரு. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த இடத்துல ரொமான்ஸ் எல்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அகான் இருக்காரு பாத்தீங்களா, என் போனு காணோம் அப்படின்ற மாதிரிலாம் தேடி பாக்குறாரு. ஆனா போனை கண்டுபிடிக்க முடியல. நைட்டு முழுக்க எங்க போன அப்படின்ற மாதிரி கிறிஷ் கேக்குறாரு. நான் அவ வர வேணாம்னு சொல்லி அவளை பாக்கிறதுக்காக தான் போனேன். ஆனா அவ என்னடானா வேற ஒரு பையன் கூட க்ளோஸா பேசிட்டு இருந்தா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஃபீல் பண்ணாத, இந்த சரக்கடி அப்படின்ற மாதிரி கிறிஷ் தராரு. இவர் சரக்கடிக்கிறத நிறுத்தி வச்சிருக்காரு. இருந்தாலும் கிறிஷ் வற்புறுத்துறதுனால இவரை இந்த இடத்துல சரக்கெல்லாம் அடிச்சிடுறாரு. இந்த தயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு என்ஜிஓ மாதிரி ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இந்திரா தான் அவங்கள பத்தி பேசுறதுக்காக வந்துடுறாங்க. தயாமா நிறைய சர்வீஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி இந்த வீடியோல நம்ம பாப்போன்ற மாதிரி ஒரு வீடியோவை பிளே பண்ண சொல்லி சொல்றாங்க. அதுக்கான பென்டிரைவை வெளியே கொடுத்து வச்சிருப்பாங்க. அந்த பென்டிரைவ் எங்கன்னு தெரியாம யானா தேடிட்டு இருக்காங்க. ரெட் கலர்ல தான் அந்த பென்டிரைவ் இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கரெக்டா அந்த வழியா வந்த ஈரனோ இதா பாருன்ற மாதிரி காட்டுறாங்க. இதுதான் அப்படின்ற மாதிரி இவங்களும் அந்த பென்டிரைவை எடுத்து சொருவிடுறாங்க. முதல்ல தயா அவங்களோட என்ஜிஓ பத்தி சொல்லிட்டு இருக்க மாதிரி தான் வருது. எல்லாருமே சந்தோஷமா பார்த்துட்டு இருக்காங்க. திடீர்னு பார்த்தா அவங்க கிளைண்ட் கூட பேசுறாங்க பாத்தீங்களா, அந்த வீடியோலாம் ஒவ்வொன்னா வர ஆரம்பிக்குது. அந்த வீடியோலாம் பார்த்தோன்னே இந்த இடத்துல இந்திராவும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. அவன் நெருங்கி வரும்போதெல்லாம் ஏதோ மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி அகானை பத்தி ஈரன் சொன்னாங்கல்ல, அந்த வீடியோலாம் வருது. இப்பதான் இந்திரா வீடியோ வருது. இந்திரா என்னோட பொண்ணை பெற்றிருக்கவே வேணாம்லாம் எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பொண்ணு பக்கத்துல இருந்து கேட்டுறல. இந்த மாதிரிலாம் நீங்க நினைச்சிருப்பீங்க, நான் கொஞ்சம் கூட யோசிக்கலாமா அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு பொண்ணு கிளம்பி போயிடுறா. இதனால இவங்க தயா மேல தான் கோவப்படுறாங்க. உங்ககிட்ட நாங்க பேசின எல்லாத்தையும் நீ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி கோவப்படுறாங்க. நான் என்ஜிஓக்காக ரெடி பண்ண வீடியோ இது கிடையாது, யாரோ மாத்திருக்காங்க. நீங்க பேசினதெல்லாம் ரெக்கார்ட் பண்றது இன்னொரு வாட்டி நான் கேட்கறதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதெல்லாம் ஈரன் பிளான் தான் போல. ஈரனும் இந்த இடத்துல லைட்டா ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, அந்த தயாக்கு கால் பண்ணி கண்ட மினிக்கு திட்டுறாங்க. கொன்றுவன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. மேடம் இந்த மாதிரி பேசுறது பிரச்சனையில போய் முடியும், நான் உங்களை கூட்டு வரேன், நேரடியா எதுனாலும் பேசி நீங்க சார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த இடத்துல தான் இந்திராவும் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாங்க. அவங்க ஓம்ல வார்டனா இருக்கும் போது அவங்கள பாக்குறதுக்காக வந்திருப்பாங்க. இந்த பொண்ணு அப்பாவை பத்தி யோசிக்கவே கூடாது, அதுக்கேத்த மாதிரி நீங்க சில வேலையெல்லாம் பண்ணும் அப்படின்ற மாதிரி இவங்க தான் வேலையை கொடுத்திருப்பாங்க. அதுக்கு தயா என்ன கேட்டிருப்பாங்கன்னா, எனக்கு ஈலிங்லாம் ஓரளவுக்கு பண்ண தெரியும், நீங்க ஏதாவது பிசினஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் பணக்கார ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. நான் எல்லாரையும் உங்களோட கிளைண்டா மாத்தி விடுறேன், நீங்க நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. இதனால தான் தயாவும் அந்த பிளானுக்கு ஏத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல இந்த விஷயத்தெல்லாம் இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. யஷ்வந்த் ஒரு கஃபேவை தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது அகானுக்கு நல்லா தெரியும். அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. யஷ்வந்த்க்கு இவர் யாருன்னு பெருசா தெரியல. என்ன வேணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஆகானோ சமயம் கிடைக்கும் போது இவனை அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இந்த காட் இருக்காரு பாத்தீங்களா, தயாவை மூல முடுக்கல எல்லாம் தேடி பார்த்திருப்பாரு. ஆனா எங்க தெரியும் கண்டுபிடிக்க முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போலீஸ் இருக்காங்க பாத்தீங்களா, மொத்தமா இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. தயா ஆசிரமத்துல காணோம், உங்க மேலதான் சந்தேகம்னு சொல்றாங்க. என் மேல சந்தேகமா ஏன்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா நீங்க தான் கொன்றுவன்ற மாதிரி கடைசியா பேசியிருக்கீங்க, அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா காட் இருக்காரு பாத்தீங்களா, பேசி சமாளிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி தயா ஒரு இடத்துல லாக் ஆயிருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. என்ன வெளியே விடுங்க வெளியே விடுங்கன்ற மாதிரிலாம் கத்திட்டு இருக்காங்க. தயாவை ஈரன் தான் இந்த இடத்துல கொண்டு வந்து லாக் பண்ணிருக்காங்க போல. இவங்க அடையாளம் தெரியாத மாதிரி தான் லாக் பண்ணி வச்சிருக்காங்க. அகான் வேணும்ட்டே பிரச்சனை பண்ணுன்ற முடிவோட தானே வந்தாரு. ஒருத்தங்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டாரு. இப்ப இங்க இருக்க யஷ்வந்தோ தடுக்கிறதுக்காக வராரு. யஷ்வந்துக்கும் ஒரு குத்தெல்லாம் விட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் கான் ரெக்கார்ட் பண்ணுவாரு. கான் ரெக்கார்ட் பண்றது மூலியமா ஈரன் பாக்குறாங்க. யானா கிட்ட தான் அந்த வீடியோவை போடுற பொறுப்பை கொடுத்திருப்பாங்க. இப்ப இந்திராவும் யானா கிட்ட பேசி பாக்குறாங்க. அந்த பென்டிரைவ் எங்க போச்சுன்னு தெரியாம தேடணும், ஈரன் தான் வந்து அந்த பென்டிரைவ் இருக்கிற இடத்த சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஈரன் ஒருவேளை மாத்தி வச்சிருக்கலாம்லன்னு இந்திரா கேக்குறாங்க. என்ன மேடம் பேசிட்டு இருக்கீங்க, அதுல ஈரன் சம்பந்தமாவும் தான் வந்தது, அதனால ஈரன் பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றா. சரி நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி இவங்களும் இங்க இருந்து அனுப்பி விட்டுறாங்க. ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா ஹஸ்பண்ட் தான் டாலி கூட ஒன்னா இருக்காருல்ல, அதனால இவங்க காலை எடுக்கவே மாட்டாரு. ஏன் இவர் எடுக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி பயங்கரமா கோவப்படுறாங்க. ஈரன் மேற்கொண்டு சில விஷயங்களை யோசிக்கிற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இவங்க சின்ன பொண்ணா இருக்கும் போது கூட அப்பா தப்பெல்லாம் பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த தயா இருக்காங்கல்ல, உன் அப்பா தப்பு பண்ணிருக்காரு, உன் அப்பா சாதாரண ஆள் இல்ல சாத்தான் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லி கொடுத்திருப்பாங்க. இப்படி சொல்லி சொல்லி தான் மனசை மாத்திருக்காங்கன்னு காட்டுறாங்க. தயா கிடைச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப பாடி கார்டும் வந்து இந்த தகவலை சொல்லிட்டாரு. அப்ப எனக்கு இதுக்கப்புறம் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி இந்திரா கேக்குறாங்க. இல்ல மேடம், கிடைச்சதே நம்மளோட வேர் ஹவுஸ்ல இருந்து தான், அதனால இதுக்கப்புறமும் நமக்கு பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டாரு.
இதை தாண்டி வேற ஒரு பிரச்சனை இருக்கு. உங்க ஹஸ்பண்ட் உங்களுக்கு தெரியாம 50 கோடியை டாலிக்கு தந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு பயங்கரமா இவங்களும் கோவப்பட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி ஒரு பொண்ணு பிறக்காம இருந்திருந்தாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி இந்திரா சொன்னாங்கல்ல, அதெல்லாம் மீரா இந்த இடத்துல சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் டேஷ் இருக்கார்ல, இவரோட அம்மாவை பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. இவங்களும் ஆறுதலுக்காக இந்த இடத்துல இவரை கிஸ்லாம் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரன் கிட்ட எப்படி இந்த வீடியோ வந்தது அப்படின்றத இப்பதான் நமக்கு காட்டுறாங்க. தயாவை பாக்குற மாதிரி போய் சீக்கிரட்டா ஒரு கேமரா வச்சிடணும்னு நினைச்சிருப்பாங்க. அந்த சீக்ரெட் கேமரா மூலியமா தான் தயா வச்சிருக்க கேமராவை பத்தி உங்களுக்கு தெரியுது. ஓஹோ, எல்லாரோடதையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்காளா அப்படின்ற மாதிரி இவங்களும் அதை கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ரெட் கலர் பென்ட்ரைவ்ல தான் அவங்க ஏத்தி வச்சிருக்காங்க அப்படின்றது ஈரனுக்கு தெரியும். அதை மாத்தி வைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க ரெடி பண்ணதை மாத்தி வச்சிருவாங்க. இந்திரா அந்த தயா கிட்ட பேசினதே கோவமா ஈரன் பாக்குறாங்க. இந்த இடத்துல ஒரு பிளாஷ்பேக் மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, நைட்டு நேரம் அப்பாவை பார்க்கறதுக்காக பரபரப்பா வீட்டுக்கு வராங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து இவங்க சின்ன பொண்ணா கவனிக்கிறாங்க. அப்பா கிட்ட கொஞ்ச நேரம் பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி பெட்ரூம் குள்ள எல்லாம் போறாங்க. இத சின்ன பொண்ணா ஈரன் கவனிச்சிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பழக்கம் அப்படின்றதுலாம் இவங்களுக்கு தெரியல. இங்கதான் 4th எபிசோட முடிக்கிறாங்க. மீராவும் வெளியே கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி கீழே இறங்கி வந்துட்டு இருக்கா. இப்ப இந்திரா இருக்காங்க பாத்தீங்களா, எதிர வந்து பேசுறாங்க. நான் நிறைய கஷ்டத்தை சொன்னேன், இதையும் நடுவுல சொன்னேன், அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருந்தாலும் பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, இந்த விஷயத்தெல்லாம் ஏத்துக்கவே மாட்டா. கோவமா இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிச்சிடுறா. யானாவும் ஈரனை பார்த்து பேசுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்க ஓமெல்லாம் சந்தேகப்பட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்ற, என்னோட வீடியோ தானே அதுல வந்தது அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. இதெல்லாம் நானும் சொன்னேன், ஆனா இந்திரா மேடம் பெருசா எடுத்துக்கல. இப்ப இந்திரா மேடம் கிட்ட கெட்ட பேர் எடுத்துட்டேன், அதை எப்படி சரி பத்துறதுன்னு எனக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்திரா யாருக்காவது ஹெல்ப் பண்ணலாம் தானே பாத்துட்டு இருக்காங்க, இவங்களுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ண சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பை பத்தி சொல்றாங்க. நல்ல ஐடியா அப்படின்ற மாதிரி யானவும் கேட்டுட்டு கிளம்புறாங்க. அந்த குரூப்ல இருக்கவங்க எல்லாம் ஒரு கம்பெனில காசை போட்டு ஏமாந்துருப்பாங்க. எங்க சேவிங்ஸ் மொத்தமா அந்த கம்பெனில போயிருச்சு, நாங்க ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்ற மாதிரி பேட்டி எல்லாம் தந்துகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் ஈரன் பார்க்கும்போது ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறாங்க. ஆக்சுவலா சத்யஜித் பேர்ல தான் அந்த கம்பெனி இருக்கும். ஆனா உண்மையான ஓனர் கௌஷலா இருப்பாரு. உன் பேர்ல கம்பெனி இருக்கட்டும் அப்படின்ற மாதிரிலாம் இவர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அப்ப ஒரு ஸ்கேம்னால மாட்டினாரு பாத்தீங்களா, உண்மையிலேயே அந்த ஸ்கேம பண்ணது கௌஷல் தான் அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப டாலி இருக்காங்கல்ல, ஈரனை பாக்குறதுக்காக வீட்டுல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் ஈரனும் வராங்க. நீங்க இன்னும் இந்த ஊர்ல தான் இருக்கீங்களா, அந்த ஊருக்கு போலியான்ற மாதிரி ஈரன் லைட்டா நக்கல் பண்றாங்க. இதுக்கப்புறம் இந்த ஊர்ல தான் இருக்க போறேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளான்ட் கிஃப்ட் மாதிரி தந்துடுறாங்க. என்னையும் இந்திராவையும் பிரிச்சது நீ தானே, அவ்வளவு சீக்கிரத்துல இந்த விஷயத்தெல்லாம் மறக்க மாட்டேன், சமயம் கிடைக்கும் போது உன்னை பழி வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. ஈரன் இருக்காங்க பாத்தீங்களா, ஒரு பாக்ஸ்ல தயாமாவோட புக் வைக்கிறாங்க. அதே மாதிரி இவங்க யூஸ் பண்ண பென்ட்ரைவா அந்த பாக்ஸுக்குள்ள போட்டுறாங்க. இப்பதான் அங்கிள் கான் இந்த இடத்துக்கு வராரு. அவர் ஒரு ஃப்ளவர் பார்ட்டை வாங்கிட்டு வந்திருக்காரு. இதை வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. அதே சமயம் இங்க வேலை பார்க்கறதுக்காக 3 பேரை கூட்டு வந்திருக்காரு. உன் சேஃப்டி எனக்கு முக்கியம், இவங்கள கூட வச்சுக்கோன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவங்க ஏத்துக்க மாட்டாங்க. என் சேஃப்டியை நான் பார்த்துப்பேன், கிளம்புங்கன்னு சொல்றாங்க. அங்கிள் ஒரு பிளான்ட் எடுத்துட்டு வந்திருக்காரு பாத்தீங்களா, இதை டாலி கிட்ட தந்தா என்ன அப்படின்ற மாதிரி இவங்களும் இந்த இடத்துல யோசிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி டேஷை நமக்கு காட்டுறாங்க. வீடியோ கால்ல மீரா கிட்ட தான் பேசிட்டு இருக்காரு. மீராவும் நேத்து நைட்டு உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதை என்னால மறக்க முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவரை இப்ப பேசி முடிச்சிடுறாரு. அப்பதான் அண்ணன் வந்து என்ன கடையில நீயே எல்லா வேலையும் பார்த்து வச்சிருக்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. தம்பி இதுக்கு முன்னாடி இந்த கடையை சேல் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா என்னோட மனசை இப்ப மாத்திக்கிட்டேன், நம்ம 2 பேர் சேர்ந்து ரன் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியே கட் பண்ணி நமக்கு கௌஷலோட ஆபீஸ காட்டுறாங்க. அம்மா இருக்காங்க பாத்தீங்களா, பையனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. இவர் அந்த பார்ல சண்டை போட்டார்ல, அது வீடியோவா சோசியல் மீடியால பரவுது. எதுக்காக இந்த மாதிரிலாம் சண்டை போட்டுட்டு இருக்கேன்னு கோவப்படுறாங்க. இதுக்கப்புறம் நம்ம ஆபீஸ்ல வந்து வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆகானோ கிறிஷோ இந்த ரூமை விட்டு கிளம்பிடுறாங்க. இப்ப இந்திரா இருக்காங்கல்ல, எதுக்காக டாலிக்கு 50 கோடி ரூபாய் அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரிலாம் கௌஷல் கிட்ட கோவப்பட்டு இருக்காங்க. கிறிஷ் போனை விட்டு போயிருப்பாரு, அதை திரும்பி எடுக்கிறதுக்காக இந்த ரூமை நோக்கி வராரு. அப்பதான் இவங்க 2 பேருமே சண்டை போடுறது தெரியுது. டாலி விஷயமா தான் சண்டை போடுறாங்கன்றதும் தெரிஞ்சிருது. இதுக்கப்புறமும் அகானோட போனை மறைச்சு வைக்க வேணாம் அப்படின்ற மாதிரி கிடைக்கிற மாதிரி பண்ணிடுறாரு. என் போனு கிடைச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அகான் சொல்றாரு. இவர் இருக்கார்ல, டாலிக்கும் அவனோட அப்பாக்கும் அஃபேர் போல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்கிற இவரை இந்த இடத்துல உடஞ்சு போயிடுறாரு. மேற்கொண்டு ஃப்ரெண்டு கிட்ட எதுவுமே பேசாம நடக்க ஆரம்பிக்கிறாரு. ஈரன் தந்ததா சொல்லி ஒரு பாக்ஸ், அதே மாதிரி இந்த பிளான்ட் வந்து டாலி வீட்டுக்கு வருது. டாலி இருக்காங்க பாத்தீங்களா, அது ரெண்டுத்தையும் வாங்கி அவங்களோட இடத்துல வைக்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே கான் பார்த்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா ஈரனை கண்காணிக்கணும்ன்றதுக்காக ஈரனுக்கு தந்த பிளான்ட்ல வச்சிருப்பாரு. எதுக்காக இந்த பிளான்ட்டை டாலி கிட்ட தந்தா அப்படின்ற மாதிரி இவரும் இந்த இடத்துல யோசிக்கிறாரு. இப்ப ஈரனும் இந்திராவும் பேசிட்டு வரதை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா நிறைய கம்பெனி கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ற மாதிரி தான் பிளான் இருக்கும். ஈரனும் ஒரு கம்பெனிக்கு போர்டு மெம்பரா இருக்காங்கல்ல, அதனால இந்த இடத்துக்கு அவங்களும் வந்துடுறாங்க. இப்ப மீட்டிங்லாம் இந்த இடத்துல நடந்துட்டு இருக்கு. அப்பதான் இந்த இடத்துக்கு டாலி வந்துடுறாங்க. இந்திராக்கு கோவம் வருது, ஆனா அதை காட்டிக்க மாட்டாங்க. இப்ப ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நீங்க தர தைரியத்தினால தான் அந்த மீட்டிங் வரைக்கும் வந்திருக்கா, நான் வர வேணான்னு எவ்வளவு தெரியுமா மெசேஜ் அனுப்புனேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. இப்ப டாலியும் திரும்பி இந்திரா கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன் நட்பு திரும்பி எனக்கு தேவை, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கும் போது ஈரன் வேணும்ட்டு அந்த இடத்துக்கு வராங்க.
ஈரன் இருக்கும்போது நம்ம பேச வேணான்ற மாதிரி டாலி கிளம்பிடுறாங்க. நம்ம வீடியோலாம் வந்தது, ஆனா டாலி மேடம் வீடியோ வரல அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. என்ன சொல்லிட்டு இருக்க, இவ்வளவு தயா கிட்ட போறாளா அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. போலியா பின்ன, இவங்களும் போறாங்க, ஆனா வெளியே தெரியாம போயிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் சொல்றாங்க. இதெல்லாம் கேக்குற இந்திராக்கு டாலி மேல டவுட் வருது. ஈரன் பாக்ஸ் டாலி வீட்டுக்கு அனுப்புனாங்கல்ல, ஒரு காரணத்தோட தான் அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்ப ஈரன் வீட்டுல இருக்கும் போது அகானோ பேசுறதுக்காக வராது. ஈரனோ எதுக்காக அன்னைக்கு நைட் 8 மணிக்கு வரலன்னு கேக்குறாங்க. நீ தான் வேணான்னு சொல்லிட்டல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் எங்க வேணான்னு சொன்னேன், வர சொல்லி தான் கிறிஷ் கிட்ட சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் வரலனா என்ன, நீ தான் அந்த யஷ்வந்த் கூட ஃபன் பண்ணல அப்படின்ற மாதிரி இவர் கேக்குறாரு. என்ன பேசிட்டு இருக்க, எல்லாம் கருகிருச்சு, அதுக்காக தான் அவன் ஹெல்ப் பண்ணான், மத்தபடி ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றாங்க. இதனால இவரை இவங்க கிட்ட மன்னிப்புலாம் கேக்குறாரு. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாரு. இவர் லவ் பண்றாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தை வெளிப்படுத்துறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனா தனித்துவமா நீ எதுவுமே பண்ண மாட்ட, உன் அம்மா அப்பா சொல்றதான் கேட்டுட்டு இருக்க, நீ சின்னதா பண்ணாலும் சரி நீ சொந்தமா பண்றதுதான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி லைட்டா இவரோட மண்டையெல்லாம் இந்த இடத்துல ஈரன் கழுவிட்டு இருக்காங்க. பொண்ணு பேசாம இருக்கிறது இந்திராக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி பேசாம மட்டும் இருக்காத, நீ ஜாலியா ட்ரிப் மாதிரி எங்கேயாவது போய்க்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ட்ரிப் மாதிரி போவேன், அங்கேயும் நீங்க என்ன ஸ்பை பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. நான் ஸ்பைலாம் பண்ண மாட்டேன், நீ சந்தோஷமா போயிட்டு வா அப்படின்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, டேஷுக்கு வீடியோ கால்ல பேச ஆரம்பிக்கிறாங்க. நீயும் வான்ற மாதிரி சொல்றாங்க. என்கிட்ட காசெல்லாம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, நீ பாஸ்போர்ட்டை மட்டும் ஏற்பாடு பண்ணு, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இவர்கிட்ட பாஸ்போர்ட் கூட இருக்காது. இத பத்திலாம் யஷ்வந்த் கிட்ட இவரும் சொல்லிட்டு இருக்காரு. ஆகானோ நேரடியா கிருஷி கிட்ட பேசுறதுக்காக வந்துட்டாரு. எதுக்காக நீங்க போய் சொன்ன அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஆமாண்டா, போய் தான் சொன்னேன், உன் அம்மா தான் அந்த பொண்ணு கூட சேராம பாத்துக்க சொன்னாங்கல்ல, அதுக்காக தான் இந்த மாதிரி சொன்ன அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆகானோட கார்டு மிஸ் ஆயிருக்கு, அந்த ஹோட்டல்ல மிஸ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. அதனால யஷ்வந்த பாக்குறதுக்காக வந்துடுறாரு. யஷ்வந்தும் இங்கதான் மிஸ் பண்ணீங்கன்ற மாதிரி கார்டு எடுத்து தந்துடுறாரு. யஷ்வந்துக்கு இவர்னால தானே காயம் ஏற்பட்டது, அதுக்காக சாரி கேட்கிறாரு. பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி யஷ்வந்த் இவரை மன்னிச்சிடுறாரு. அப்படியே கட் பண்ணி டாலி நமக்கு காட்டுறாங்க. டாலி வீட்டுக்கு கௌஷல் வராரு. நீ எதுக்காக அந்த இடத்துக்குலாம் வந்த, அவ செம்மையா கோவப்படுறா, உன்னை இந்த ஊரை விட்டே போக சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. என்னால போக முடியாது, திரும்பி என் ஃப்ரெண்டு கூட நான் க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீ கண்டிப்பா கிளம்பி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி கௌஷல் கோவப்படுறாரு. நீ இந்திராக்கு தெரியாம என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தான் தெரியும், அதெல்லாம் இந்திரா கிட்ட சொல்லணுமா அப்படின்ற மாதிரி இவங்களும் மிரட்டுறாங்க. இதனால கௌஷல் பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. இங்க இருந்து போகும்போது ஒரு போட்டோவை கீழே தள்ளி விட்டு உடச்சிட்டு போயிடுறாரு. இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, அந்த போட்டோவோட கண்ணாடி எல்லாம் தட்டி விட்டு போட்டோவை எடுத்து பாக்குறாங்க. அந்த போட்டோல ஏதோ தெரியுது போல, கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறாங்க. அப்படி என்ன பாக்குறா அப்படின்ற மாதிரி காணோம் ஜூம் போறாரு. அவங்க ஒரு பூத கண்ணாடியை வச்சுலாம் பாத்துட்டு இருக்காங்க. ஒரு ஃபங்க்ஷன்ல டாலியும் இந்திராவும் சேர்ந்து போட்டோ எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல ஈரன் இருக்காங்கல்ல, சர்வீஸ் கேர்ள் மாதிரி பதிவாயிருக்காங்க. இத பார்த்து தான் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இத காணோம் பாத்துறாரு. இப்ப நேரா ஈரனை பார்த்து பேசுறதுக்காக வராரு. இந்த மாதிரி அவ பார்த்ததான் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. உன்னை பாதுகாப்பா பாத்துக்கிறதுக்காக உனக்கு கேமராவை செட் பண்ணி தந்தேன், நீ என்னடானா அதை அவகிட்ட தந்துட்ட, அது மூலியமா தான் பார்த்தேன்னு சொல்றாரு. அவங்களெல்லாம் அனலைஸ் பண்ணோன்றதுக்காக தான் சில வருஷத்துக்கு முன்னாடி அந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சேன், ஆனா அப்ப அம்பிகான்ற பேரோட தான் நுழைஞ்சு போனேன். அவங்க மட்டும் அந்த கேட்டரிங் சர்வீஸை கான்டாக்ட் பண்ணாங்கன்னா என்னை பத்தி தெரிஞ்சிடும், நீங்க தான் தடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு. இந்த டாலி சொல்லாம நீ பாத்துக்கோன்னு சொல்றாரு. டாலியை இங்க இருந்து அனுப்பி விடுங்க அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன், என்னால முடியல அப்படின்ற மாதிரி கௌஷல் சொல்றாரு. இப்ப இவங்க இருக்காங்கல்ல, காடி கிட்ட பேசுறாங்க. நான் சொல்ற மாதிரி அவ வீட்டுக்கு போய் செக் பண்ணி பாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கௌஷலும் இந்திராவும் சேர்ந்த மாதிரி அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. யானவோ இங்க உட்காருங்கன்னு ஒரு இடத்த காட்டுறாங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணு இருக்கா பாத்தீங்களா, அவளுக்கு பக்கத்துல தான் உட்கார வேண்டி இருக்கு. அந்த டைம்லயே காசை இழந்தவங்க எல்லாம் பேட்டி மாதிரி தந்திருப்பாங்க. அதை பாக்குற இந்திரா ரொம்ப ஃபீல் பண்றாங்க. இந்த பாதிக்கப்பட்ட எல்லாருக்குமே நம்ம ஹெல்ப் பண்ணோம் அப்படின்ற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டாங்க. ஹெல்ப் பண்ணா தேவையில்லாம நமக்கு தாமா பிரச்சனை வரும், அதனால இந்த விஷயத்தை இதோட மறந்துரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இவங்களும் சரின்ற மாதிரி ஏத்திருப்பாங்க. இப்ப பிரசன்ட்ல அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றாங்க. டாலியா ஈரன் கிட்ட பேசுறதுக்காக வராங்க. உன்னை பத்தி ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்திருக்கு, முழுசா தெரியட்டும், அதை வச்சே உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு இங்க இருந்து கிளம்புறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, உடனே அங்கிளுக்கு கால் பண்றாங்க. கேட்டரிங் சர்வீஸ்ல டெலீட் பண்ணா மட்டும் போதாது, அவ வீட்டுக்கு போய் டெலீட் பண்ணணும்னு சொல்றாங்க. இந்திராவோட கார்டு பேரு சமீர் அப்படின்றது. இப்ப சமீர் இருக்காரு பாத்தீங்களா, டாலி வீட்டுக்குள்ள தான் வந்திருக்காரு. இப்ப டாலியோட திங்ஸ் எல்லாம் செக் பண்றாரு. அப்படி செக் பண்ணும்போது அந்த பாக்ஸ பாக்குறாரு. அதுல தயா சம்பந்தமா ஒரு புக் இருக்கு, அதே மாதிரி ஒரு பென் டிரைவும் இருக்கு. அந்த பென் டிரைவ்ல தான் அந்த வீடியோ இருக்குன்றத கன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. உடனே கால் பண்ணி இவங்க கிட்ட இந்த தகவல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இந்திரா இன்னும் பேசாம இருக்காங்கல்ல, அதனால இந்திராவை பத்தி இந்த ஸ்டேஜ்ல போட்டு உடைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறது இவருக்கு தெரியுது. இத பத்திலாம் உடனே இந்திரா கிட்ட சொல்றாரு. இந்திராவும் இதை எப்படியாவது தடுக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. கௌஷல் நீ தான் தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவங்க இருக்காங்கல்ல, டாலி கிட்ட பேசுறதுக்காக போறாங்க. கொஞ்ச நேரம் டாலி கிட்ட பேசிடுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி வந்து அவங்க இடத்துல உட்காந்துடுறாங்க.
இப்ப டாலி ஸ்டேஜ்ல பேசுறதுக்காக போறாங்க. இந்திராவை பத்தி ஒரு ரகசியத்தை தான் உங்ககிட்ட சொல்ல போறேன்னு சொல்றாங்க. இத கேக்குற எல்லாருமே என்னவா இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ வெளியே அழகுன்னு உங்களுக்கு தெரியும், ஆனா உள்ளுக்குள்ளேயும் அவ ரொம்ப அழகுதான். ஏன்னா அதனால தான் நிறைய பேருக்கு அவ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி பாராட்டுற மாதிரி பேசுறாங்க. இப்ப எல்லாருமே இந்த இடத்துல கிளாப்லாம் தட்டிட்டு இருக்காங்க. கௌஷல் இருக்காரு பாத்தீங்களா, பையனா மத்த பிசினஸ் மேன் கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கலாம்னு நினைக்கிறாரு. ஆனா இத பையன் விரும்ப மாட்டாரு. இப்படி இருந்தா நீ எப்படா மத்தவங்க கிட்ட பழகுவ, என்ன மாதிரி எப்ப மாறுவன்னு கேக்குறாரு. எனக்கு உங்களை மாதிரி மாற வேணாம்ப்பா, எனக்கு நான் தனியா ஏதாவது பண்ணா போதும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. தனியா பண்ண போறியா, அப்ப என்கிட்ட இதுக்கப்புறம் 10 பைசா கேட்காதன்னு சொல்றாரு. நம்ம திரும்பி ஃப்ரெண்ட் ஆயிரலாம், அவசரப்பட்டு எதுவும் பேசாதன்ற மாதிரி தான் இந்திரா சொல்லியிருப்பாங்க. இப்ப டாலியா நம்ம திரும்பி ஃப்ரெண்ட்ஸ் தானேன்னு கேக்குறாங்க. சொசைட்டியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸா இருப்போம், ஆனா என்னைக்குமே நான் உன்னை என்னோட ஃப்ரெண்டா ஏத்துக்க மாட்டேன்னு கிளம்புறாங்க. இதனால டாலியா சரக்கஸ்ட் தான் வீட்டுக்கு வராங்க. அங்க சமையல் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. ஓஹோ, இந்திராவோட விசுவாசமான நாய் தானே நீ, இங்க என்ன பண்ற அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் இருக்காரு பாத்தீங்களா, நீ எதுக்காக அந்த வீடியோவை அங்க பிளே ஆகுற மாதிரி பண்ண அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களை அட்டாக் பண்ணலாம் ட்ரை பண்றாரு. எது நான் பண்ணனா, நாளா எதுவும் பண்ணல அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. அவருக்கு பயந்து ஓடிட்டும் இருக்காங்க. அவங்க கொஞ்சம் போதையில வேற இருக்காங்கல்ல, அதனால ஏடகுடமா ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து கீழே விழுந்துடுறாங்க. இந்த விஷயத்தெல்லாம் இவரும் ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் தெரியாம அங்கிள் கான் இருக்காரு பாத்தீங்களா, இந்த ரூம்குள்ள நுழைஞ்சிடுறாரு. இவங்க ஏதாவது வச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி பார்த்து அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஈரின் கிட்டயும் சொல்றாரு. அங்க இருக்க கேமராவையும் தூக்கிருங்க அப்படின்ற மாதிரி ஈரின் சொல்றாங்க. இப்பதான் சமீர் மேல இருந்து இறங்கி வரத கான் பாக்குறாரு. இவன் என்ன பண்றான் அப்படின்ற மாதிரி பயந்து ஒளிஞ்சுக்கிறாரு. இப்ப சமீர் இருக்காரு பாத்தீங்களா, மேடம் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவலை பாஸ் பண்றாரு. என்னதான் இருந்தாலும் ஃப்ரெண்ட் இல்ல, அதனால இந்திரா ஃபீல் பண்றாங்க. கான் பிரச்சனையை முடிச்சிட்டார்ல, அதனால ஈரினும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாங்க. அதே சமயம் அப்பா கிட்ட இவர் இந்த மாதிரி பேசினார்ல, அதை பத்தி சொல்றாரு. இதுக்கப்புறம் சின்ன லெவல்ல ஏதாவது பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. இதனால இவங்க இருக்காங்க பாத்தீங்களா, இவரை நெருங்கி வராங்க. இவங்க 2 பேருமே இந்த இடத்துல கிஸ் எல்லாம் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கான் இருக்காரு பாத்தீங்களா, சமீர் கிளம்புனதுக்கு அப்புறம் ஒளிஞ்சிருக்க இடத்தை விட்டு வெளியே வராரு. அப்பதான் மேல இருந்து கீழே விழுந்து டாலி இறந்து போயிருக்கிறது இவருக்கு தெரிய வருது. இவரும் இங்க இருந்து கிளம்பலாம் ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேர் கிஸ் பண்ணிக்கிட்டாங்கல்ல, இப்ப ரூம்குள்ள வந்துடுறாங்க. 2 பேருமே இந்த இடத்துல பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. கானும் இந்த தகவலை சொல்லணும்னு ஈரினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஆனா ஈரின் இவர் கூட ஒன்னா இருக்கிறதுனால காலை எடுக்க மாட்டாங்க. ஈரின் ஒரு பிளானோட தான் இவர் கூட ஒன்னா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. இன்னும் இந்த சீரீஸ்ல 2 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு, அது அடுத்த வீடியோல முடிச்சிருவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியே இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.